அமெரிக்காவில் தந்தையை கொலை செய்த குற்றச்சாட்டில் இந்தியாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இல்லினாய்ஸின் ஷாம்பர்கில் வசித்து வரும் 28 வயதான அபிஜித் பட்டேல் தனது 67 வயது தந்தையை சுத்தியலால் தாக்கிக் கொன்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரது தாய் அலுவலகத்தில் இருந்தபோது தனது தாயை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தந்தையை வீட்டிற்கு சென்று பார்க்குமாறு கூறியுள்ளார். தாய் வீட்டிற்கு சென்றபோது தந்தை இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார். அபிஜித் பட்டேலின் தந்தை அனுபம் பட்டேல் நீரிழிவு நோயாளியாவார். அவரது குளுக்கோஸ் அளவை ஒரு செயலி மூலம் அவரது மனைவி கண்காணித்து வந்துள்ளார். சம்பவம் நடந்த அன்று காலையில் அவரது குளுக்கோஸ் அளவு குறைந்து வருவதை அவரது மனைவி கவனித்துள்ளார். வீட்டிற்கு சென்றபோது வீட்டின் கேரேஜும் திறக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர் வீட்டுக்குள் சென்றபோது தனது கணவர் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் அனுபம் பட்டேலின் உடலுக்கு அருகில் ஒரு சுத்தியலை கண்டுபிடித்துள்ளனர். இந்த பரிசோதனையில் அவரது தலையில் குறைந்தது 2 முறை சுத்தியலால் தாக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. அபிஜித் பட்டேலிடம் விசாரணை நடத்திய போது தனது தந்தையை கொல்வது தனது மத கடமை என அவர் பதிலளித்துள்ளார். இதேவேளை அபிஜித் பட்டேல் கடந்த காலங்களில் மனநல சிகிச்சை பெற்று வந்துள்ளமை தெரியவந்துள்ளது. அவரது தந்தையோடு தொடர்பு கொள்ள தடை விதிக்கும் நீதிமன்ற உத்தரவும் கடந்த காலத்தில் அவருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் மீது முதல்நிலை கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ளதோடு அவர் பிணை இல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் அவரது தாயை தொடர்பு கொள்ள அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.